ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்கனாமிக்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து 11th புக்கில் யூனிட் 7, அதாவது 7வது பாடம், பாடம் இந்திய பொருளாதாரம்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஒரு எக்கனாமிக்ஸ்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது வேற எதுவுமே இல்லை. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேஸு, அதாவது இந்தியா அப்படின்னு ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த இந்தியாவில் ஒரு வருஷத்துல, ஒரு குறிப்பிட்ட காலத்தில்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இது பண்ணியிருக்காங்கிறது தான். ஓகேங்களா? பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு, குட்ஸ் அண்ட் சர்வீஸோட மொத்த மணி வேல்யூ. ஓகேங்களா? பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த பண மதிப்பு தான் என்ன சொல்றோம்னா ஜிடிபி. இப்போ ஒரு ஆப்பிள் உற்பத்தி பண்றோம்னா ஒரு வருஷத்துல இந்தியால எவ்வளவு கிலோ உற்பத்தி பண்ணியிருக்கோம், அந்த இதுதான். ஓகேங்களா? நம்ம ஒரு பொருளாகவும் வச்சிருக்கலாம், சர்வீஸையும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சர்வீஸ் செக்டர்னா பேங்கிங் அந்த இது வரும். ஓகேங்களா? பேங்கிங், டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை அளவீடு என்பது ஒரு ஹெச்டி எப்படிலாம் இது பண்ணலாம். ஒரு நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம். ஓகேங்களா? ஹெச்டினா மனிதவள மேம்பாடு வந்துடும். ஒரு நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம எது மூலமாலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதுலான்னு பாருங்க. ஹெச்டிஐ ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹெச்டிஐ, ரெண்டாவது பிக்யூஎல்ஐ, அதாவது பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இந்த அப்ரிவேஷன் எல்லாரும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மனிதவள மேம்பாட்டு குறியீடு, ஹெச்டிஐனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாழ்க்கை தர குறியீடு. வாழ்க்கை தர குறியீடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை தர குறியீடுனா பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ். ஓகேங்களா? பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுனா கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடை யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜிக்மே சிங்கே வாங்சுக். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பூடான் நாட்டை சேர்ந்தவர். இவர் பூடான் நாட்டை ஒரு சாதாரண ஆள் கிடையாது, மன்னர். ஓகேங்களா? 4வது மன்னர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோடைய அப்ரிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மேம்பாட்டு குறியீடு. மேம்பாட்டு குறியீடு இது 11th எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 8. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா யூனிட் 9, அதாவது இதுக்கு இப்போ யூனிட் 6ல இருக்குது. அதில் சிலபஸில் கவர் ஆகிற முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் யூனிட் 8ல மேம்பாட்டு குறியீடை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 11th எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 8ல 1990 முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கிறது. யுஎன்டிபி ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற குறியீடு, அதாவது இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்க தான் என்னன்னா ஹெச்டிஐயை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹெச்டிஐ ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட், ஹெச்டிஐ என்பதை பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல் ஹக் என்பவரும் இந்தியாவைச் சேர்ந்த அமர்த்தியா குமார் சென் அவர்களும் 1990ல் மேம்படுத்தினர். இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் வெளியிட்டது. எப்போதுமே ஹெச்டிஐ யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுஎன்டிபி. இது கொஸ்டினில் கேட்டால் உங்களுக்கு தெரியும் யார் ரிலீஸ் பண்ணுறா. யுஎன்டிபி, இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பரிமாண குறியீடு. இந்த இதோடைய பரிமாண குறியீடு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு, அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. இது நமக்கு தேவையில்ல. ஓகே, அதனால இதை ஒமிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மனித மேம்பாட்டு குறியீடு 1981ல் 0.302 இருந்து 2011ல் 0.472 உயர்ந்துள்ளது. ஓகேங்களா? 2011ல் 0.472 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையின் சமீபத்திய மனித முன்னேற்ற அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 131வது இடத்துல இருக்குது. எப்போனா 2016 அறிக்கைப்படி ஃபர்ஸ்ட் இயர்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 131வது இடத்துல. ஓகேங்களா? இது எப்போதுமே கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் யாருன்னா விஸ்வஜித் குஹா. ஓகேங்களா? இந்த கோர்ஸ் கொடுத்துட்டு யாருன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எஸ்ஐ எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான 3 முக்கிய நாடுகள் என்னதெல்லாம் பாருங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. புக்ல பாக்ஸ் 12ல இருக்கும். ஓகேங்களா? மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான 3 முக்கிய நாடுகள். ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா நார்வே, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து. நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, நாசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை மோரிஸ் டி மோரிஸ் உருவாக்கினார். நம்ம பார்த்தோம். மகிழ்ச்சி ஜிஎன்ஹெச்ஐ இதை உருவாக்குனர் யாரு? ஜிக்மே சிங்கே வாங்சுக். அதுக்கப்புறம் ஹெச்டிஐ யாரு? நம்ம அமர்த்தியா குமார் சென். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மெஹபூப் உல் ஹக். ஓகேங்களா? இப்போ பிக்யூஎல்ஐ, அதாவது வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோரிஸ் டி மோரிஸ். இது கூட பொறுத்துக்களை கேட்கலாம். ஓகேங்களா? யார் யார் இதை உருவாக்குனாங்க அப்படின்ட்டு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, ஆயுளுக்கான குறியீட்டில் மேல் எல்லையான 100 என்பது 77 வருட ஆயுளுக்கு வழங்கப்படுகிறது. இப்பவும் ஒரு வாழ்க்கை தர குறியீடு குடுப்பாங்க. ஓகேங்களா? அதுல 100ங்கிறது 0 டூ 100 வரைக்கும் இருக்கும். 100ங்கிறது 77 வருஷம் இதுக்கு குடுக்குறாங்க. ஓகேங்களா? 100ங்கிறது 77 வருட ஆயுளுக்கு தான் 100 குடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இக்குறியீட்டை ஸ்வீடன் நாடு 1973ஆம் ஆண்டே அடைந்து விட்டது. ஓகேங்களா? 1973ல யாரு? ஸ்வீடன் நாடு அடைஞ்சிருச்சு. ஓகேங்களா? 77 வயசு அப்படின்னா அவங்களுக்கு. 1 என்ற கீழ் எல்லையானது சாரி நான் 0ன்னு சொல்லிட்டேன். 1 என்ற கீழ் எல்லையானது 28 வருட ஆயுளுக்கு குடுக்குறாங்க. 77 100ங்கிறது என்ன? 77 வயசுக்கு. ஓகேங்களா? இதுவே 1ங்கிறது எத்தனை? 28 வயசுக்கு குடுக்குறாங்க. ஓகேங்களா? இது நல்லா பார்த்துக்கோங்க. இதனை கயானா பிசாவு ஸ்வீடன் நாடு வந்து 100 ஃபுல் பாயிண்ட் வாங்கியிருக்கு. கயானா பிசாவு அப்படிங்கிற நாடு 1 அப்படிங்கிற பாயிண்ட் வாங்கியிருக்கு. ஓகேங்களா? எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1960ல வாங்கியிருக்குது. பிக்யூஎல்ஐக்கும் ஹெச்டிஐக்கும் வேறுபாடு உள்ளது. ஹெச்டிஐல வருமானம் சேர்க்கப்படுகிறது, பிக்யூஎல்ஐல வருமானம் நீக்கப்படுகிறது. இது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா? வருமானம் இருந்துச்சுன்னா அது ஹெச்டிஐ, வருமானம் இல்லைன்னா பிக்யூஎல்ஐ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது நம்ம சொன்னது தான். பிக்யூஎல்ஐனா பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் மோரிஸ் டிமாரிஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்போ? 1970. இந்த 1970 தான் ஆப்ரேஷன் ஃப்ளட் வரும். ஓகேங்களா? அதாவது பால் புரட்சிக்கு சம்மந்தமானது. ஓகேங்களா? உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை ஹெச்டிஐ குறிப்பிடுகிறது. உடல் மற்றும் பணம் ரெண்டும் சேர்ந்தது என்னது? ஹெச்டிஐ. பிக்யூஎல்ஐ வந்து ஒன்லி உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும் தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மகள்வாரி நில வருவாயை நிர்வகிக்கக்கூடிய கிராம மக்களாலான குழு. நம்ம பார்த்துருப்போம் ஜமீன்தாரி, மகள்வாரி, ரைத்வாரி. ஜமீன்தாரினா ஜமீன்தார்கள் வந்து என்ன, அதாவது விவசாயிகள் வந்து ஏதாவது ஒன்று இது பண்றாங்கன்னா டாக்ஸ் வந்து ஜமீன்தார்கள் கட்டுவாங்க. ஜமீன்தார்கள் கொஞ்சம் கமிஷன் அவங்க எடுத்துட்டு மீதியை கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? மகள்வாரினா இந்த இடத்துல ஜமீன்தார் இருக்காங்களா, அந்த இடத்துக்கு பதிலாக பிஓ வந்துருவாங்க. அதாவது கிராம நிர்வாக அலுவலர் அவங்க வந்துருவாங்க. அவங்க விவசாயிகள் வந்து கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க வந்து யாருக்கு கட்டுவாங்க? பிரிட்டிஷ்க்கு கட்டுவாங்க. ஓகேங்களா? இதுதான் மகள்வாரி முறை. நெக்ஸ்ட் ரயத்வாரி முறை என்ன? மக்கள் வந்து டைரக்டா பிரிட்டிஷ்க்கு கட்டுறது. ஓகேங்களா? இதுதான் ரயத்வாரி முறை. நெக்ஸ்ட் மனித மேம்பாட்டு குறியீட்டெண். மனித மேம்பாட்டு குறியீட்டெண் அது என்ன? மனித மேம்பாட்டை தரமிட காரணமாக உள்ள வாழ்வியல் எதிர்பார்ப்பு, கல்வி, தனிநபர் வருமானம் போன்ற புள்ளியியல் விவரங்களின் மூலம் கணக்கிடப்படும் குறியீட்டெண் தான் எனது மனித மேம்பாட்டு குறியீட்டெண். அதான் ஹெச்டி இண்டெக்ஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இனி அடுத்து என்ன இருக்குன்னா ராமலிங்க சுவாமிகள். இதெல்லாம் தமிழ்நாடு நிர்வாக இதில் வரும். ஓகேங்களா? ஓகே, இது தனி ஒரு வீடியோவா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தனியாக ஒரு வீடியோவாக பார்ப்போம். அந்த இது தனியாகவே ஒரு லென்த்தி வீடியோவாகவே இதெல்லாம் போட்டுருவோம். ஓகேங்களா? நாளைக்கு இந்த இது ஜஸ்டிஸ் பார்ட்டி அதில் உள்ள முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய், தேங்க்யூ.